விஜய்க்கும் சீமானுக்கும் இதுதான் வித்தியாசம். மேல படம் இருக்கு பாத்தீங்களா, அது சின்ன புள்ள, பச்சை புள்ள, அதுக்கு எதுவும் தெரியாது. உலகம்னா என்னன்னு தெரியாது. அது ஒரு படத்துல விஜய் வந்து பறந்து பறந்து சண்டை போட்டாராக்கும், ஆத்து நம்ம அப்பாவோட இப்படி பண்ணதில்ல, பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரமிப்பா பார்க்கும். ஏன்னா அது திரை, பெரிய திரை, அழகான மியூசிக் இருக்கும். அவர் உடையெல்லாம் ஒரு சிறப்பானதா வண்ணம் நிறைந்ததா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒரு கற்பனை உலகம். அது வண்ணத்திரை தானே. அது ஒரு ஒரு அது என்ன சொல்றது, அதை கூட என்னமோ ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபேக்டரினா ட்ரீம் ஃபேக்டரி. சினிமாவுக்கு பேரு ட்ரீம் ஃபேக்டரி, கனவு தொழிற்சாலை. அதனால அது ஒரு கனவு சம்பந்தப்பட்டது. அது திரையில பாக்குறதுனால சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பா தெரியும். அவர் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவார். ஆனா நிஜத்துல வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சின்ன பையனுக்கு வயசு பத்தாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்சு புத்தி தெளிவு வந்த பிறகு அவர் வந்து சின்ன வயசுல வந்து விஜய் விரும்பிக்கிட்டு இருந்தாரு. இப்போ சீமான் பணியன் போட்டுருக்காரு பாத்தீங்களா. அப்ப என்னன்னா தெளிவு அடைஞ்சு 18 வயசுக்கு மேல 10 வயசுக்கு மேல வயசுல தெளிவடைன்றதுக்கு வயசுல வித்தியாசம் இல்ல. ஒரு புரிதலே போதும். அம்மா அப்பா நல்ல நல்ல ஒழுக்கமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கணும். செல்லையும் நல்ல படங்கள் பார்க்கணும். திரையிலும் நல்ல கருத்துக்களை கேட்கணும். சினிமாவே பார்த்தாலும் அசுரன் மாதிரி படங்கள் பார்க்கணும். அப்படி வந்து புத்தி தெளிவு இருக்கிறவர்கள் வந்து சீமானத்தான் கைவார்கள். இந்த பையனை சின்ன பையனா இருக்கும் போது விஜய் பணியன் போட்டிருக்காரு. பெரியான பிறகு சீமன் மாறி இருக்காரு. அந்த மாதிரி புத்தி தெளிவு அடைந்தவர்கள், அறிவு கூர்மை உள்ளவர்கள் வந்து மாறிடுவாங்க. அது வந்து விஜய் வந்து சீமானோட ஓட்டை பிரிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்காவாசி பேர் வந்து 18 வயசு கீழே தான் இருக்காங்க விஜயோட ரசிகர்கள். அவங்க வந்து ஓட்டு போறதுக்கே தகுதி இருக்காது. அதனால இந்த ஓட்டம் விஜய் வந்து அவ்வளவுலாம் சிரஞ்சீவி எடுத்தார் பாத்தீங்களா, ஒரு 18 எம்எல்ஏ அந்த அளவு கூட எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து 18 எம்எல்ஏ எல்லாம் எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிரஞ்சீவிக்கு 10 லட்சம் மக்கள் அந்த கூட்டத்துல, அவரோட ஆந்திராவில் அவரோட கூட்டத்துல 10 லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க. 10 லட்சம் பேர் கூடியும் அவருக்கு வெறும் 18 எம்எல்ஏ தான். அவருமே ஒரு தொகுதியில தோத்து போனாரு. சிரஞ்சீவி 2 தொகுதியில நின்றாரு, ஒரு தொகுதியில தோத்து போனாரு. 18 எம்எல்ஏகள் தான் பெற்றாரு. ஆனா விஜய்க்கு வந்து கூடி போனா ஒரு 3 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க. ஆனா அந்த 3 லட்சம் பேர் 18 எம்எல்ஏ கொடுப்பாங்களான்னு சொன்னா வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் மட்டும் நின்றா ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது விஜயகாந்துக்கு என்னென்ன நடந்துச்சோ அது கூட விஜய்க்கும் நடக்கும். அதுக்காக விஜயகாந்தோட முடிவு ஏற்படும் சொல்ல வரல. விஜயகாந்த் அரசியல்ல என்னன்னா ஒரு எம்எல்ஏ எடுத்து அவர் மட்டும் ஜெயிச்சாரு, பாக்கிலாம் தோத்து போனாங்க. அதுக்கடுத்து எதிர்கட்சியா, அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதாவோட தயவுல எதிர்கட்சி ஆனாரு. அப்புறம் அதுவும் இல்லாம போனாரு. அந்த மாதிரி வந்து திராவிடம் வந்து விஜயகாந்தை வீழ்த்துச்சு. ஆனா விஜய் வந்து திராவிடம் வளர்த்து விடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சீமானை வீழ்த்துறதுக்கு நிறைய காரணங்கள் தேடினாங்க. பிஜேபி வந்து வாங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறேன், உங்களை முதலமைச்சர் கேண்டிடேட் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு பிஜேபி. அதுக்கும் அவர் போல திராவிடர்கள் எவ்வளவோ இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பெரியப்பாவெல்லாம் நிறைய கூப்பிட்டு பார்த்தாரு. அப்படி இருந்தும் விஜய் அண்ணன் சீமான் அண்ணன் மயங்குற மாதிரி தெரியல. ஆனா சீமான் அண்ணனுக்கு ஒரே நோக்கம் இருக்கு, இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. ஒரு இடத்துல கூட இந்த மண்ணை காக்கணும், இந்த மக்களை காக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த 2 மாநாடு போட்டிருக்காருல, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அது 2லயுமே அவர் பேசுன மாதிரி தெரியல. அவருக்கு வந்து தான் முதலமைச்சர் ஆகணும், தன்னை ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஆக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்றாரு. அதனாலதான் ராம்ப்ல நடக்கிறாரு. மக்களை வந்து ஒரு குதூகலமா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நடத்துறாரு. அங்க அந்த மாநாட்டுக்கு வந்த ரசிகர்கள் அவர்கள் வந்து தொண்டர்கள் மாதிரி தெரியல. விஜய் வந்து ஒரு கட்சி வச்சிருக்க மாதிரியும் அவர்கள் தொண்டர்களை வச்சிருக்கிற மாதிரியுமே எனக்கு தெரியல. அவர்கள் இன்னும் ரசிகை குஞ்சுகளாவே இருக்காங்க. அவங்க வந்து சிரித்துக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ மனநிலையில, இந்த பேய் வந்து ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில ஒரு மாதிரி பேய் வந்தது மாதிரி தன்னிலை மறந்துருக்காங்க. அவர் ராம்ப்ல நடக்கிற போது யாரும் தன்னை நெருங்கிட கூடாதுக்காக 20 அடி உயரத்துக்கு கம்பி தடுப்பு போட்டு மறைச்சிருந்தாரு. அதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு ராட்சசத்தனமா ஒரு அடங்கா பிடாரி மாதிரி ஏறி போறாங்க. ஏறி போனதும் இல்லாம அவர் மேலேயே, விஜய் மேலேயே வழக்கு கொடுக்குற அளவுக்கு விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க. தொண்டர்களா இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்கு தொண்டு செய்ய வர்றவங்க எப்படி தலைவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயோட ரசிகர்கள் இன்னும் வந்து தொண்டர்களா ஆக்காம ரசிகர்களாவே இருக்கிறாங்க. விஜயுமே வந்து விஜய் வந்து ரசிகர் மன்றம் தான் நடத்துறாரு ஒழிய கட்சி நடத்துற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருமே இன்னும் ரசிகர்களை தானே இருக்காங்க, இன்னும் வந்து தொண்டர்களா மாறல. அவருமே வந்து பனையூர்லயே வச்சு ஷூட்டிங், ஒரு என்ன ஒரு செட்டுக்குள்ளேயே வச்சு ஷூட்டிங் அடிக்கிற மாதிரி இன்னும் அவர் கட்சியை வந்து பனையூர்லயே வச்சு நடத்துறாரு, வெளியில வரல. ஒரு இன்னும் வெளிப்படையா சொல்லணுமா,
அஜித்குமார் கொல்லப்பட்டாரு, அதுக்காக அழுத வந்து நேர்ல நின்ற விஜய் வந்து கவின்குமார் கொல்லப்படும்போது வரல. அவரே வந்து சாதி வித்தியாசத்தோட நிக்கிற மாதிரி நமக்கு படுது. ஒரு 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 சீமான் மாதிரி அப்பல் கற்றவரா எல்லா மக்களுக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும், அதாவது நாம் தமிழர் தமிழர்ன்ற பேர்ல தான் நாம் சீமானந்தன் கட்சி வச்சுக்கிற வழி, அவர் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நடத்துறாரு. மரம் செடி கொடி அதவே வந்து இவங்க கேலி பேசுற மாதிரி இருக்கு மக்கள். அதாவது எந்த அறிவுபூர்வமே மண்டக்குள்ள புத்தி இல்லாத மக்கள் வந்து சீமான் என்ன செஞ்சாலும் அவர் மூக்கு சுட்டிறாரு, அடிக்கடி சிறுமுறாரு, காதை தடவுறாருன்ற மாதிரி ஒரு ஒரு ஒண்ணுக்கு மொத்த குற்றச்சாட்டுல வச்சுக்கிறாங்க. விஜய்க்குமே அந்த மாதிரி ஒரு 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 ஆகச்சிறந்த கொள்கைகள் இருக்க மாதிரி தெரியல. சீமான் அளவுக்கு விஜய் வருவாரா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. 8.22% வாக்குகள் வச்சிருக்க சீமான் மேலும் மேலும் போவாரு. ஆனா இந்த விஜய் வந்து சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். அதுவும் சொல்லப்போனா சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலையை தாண்டி ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தான் விஜய் போவார். ஏன்னா இந்த மாதிரி தெளிவான ரசிகர்கள், தெளிவான ஆட்கள், தெளிவான நபர்கள் வந்து சீமான் பக்கம் தான் நிக்கிறாங்க. சின்ன வயசுல இருக்கவங்க 18 வயசு கீழே இருக்கவங்க சின்ன பசங்க தான் விஜய் பக்கம் நிக்கிறாங்களே ஒழிய தெளிவடைஞ்ச எல்லாரும் சீமான் பக்கம் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்கு மேல, 18 வயசு கீழே சின்ன வயசா இருந்தாலும் 50 வயசு கீழே இருக்கவங்க புத்தி கூர்மை உள்ளவங்க பூரா சீமான் பக்கம் தான் நிக்கிறாங்க. ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. நீங்க வேணா போய் நீங்களே சீமான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க நீங்களே போய் வெளியில இருக்க மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கருணாநிதி மகன் ஸ்டாலினை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எடப்பாடி ஐயா பத்தி என்ன நினைக்கிறீங்க, விஜய் பத்தி நினைக்கிறீங்க, நீங்க கேட்டு பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த ஓட்டு போடுற போது தேர்ந்தெடுத்து நீங்களே ஒரு நல்ல சின்னத்தை கட்சியை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடலாம். ஆனா என்னோட கணிப்புல வந்து விஜய் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, சீமான் வருவாரு. ஏன்னா அவர் வந்து ஆகச்சிறந்த கொள்கையோட இருக்கிறார். நன்றி.